புகார் அளிக்க வந்தா ஏன் நேத்து வரல, ஏன் நீ முந்தா நேத்து வரல? மீட்டுல போய் ஒரு நிமிஷம் சார், மீட்டுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ஏன் ஒரு வருஷமா சும்மா இருந்துட்டு கொடுக்குறீங்க? ஏன் டிவோர்ஸ் ஃபைல் பண்றீங்க? ஏன் 10 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்றீங்க? இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல தவிர்ங்க. இந்த கலாச்சாரம் கொண்டு வந்ததே விஜய் அவர்கள் தான். ஸோ விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸ்ல நேற்று கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காரு. விமனுக்கு எதிராக ஒண்ணுன்னா நம்ம அண்ணன் வந்துருவாரு, அவர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஜனநாயகன் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, சொந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, என்னதான் கரூர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஆனா தான் கட்சியில உள்ள பெண்களுக்கு ஒண்ணுன்னா வந்துருவாருன்ற ஒரு போலி அரசியல் நாடகம் ஆடுறதுக்கு மட்டும்தான் நேற்று அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. கடந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு அவரோட ஸ்பீச்ல அவர் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ அதையெல்லாம் நான் அந்த கட்சியில அவர் பேசினதை எதிர்த்து பெண்களுக்கான மரியாதை இல்லைன்றதை சொல்லி வெளியே வந்தது பெண்களின் ஓட்டை பாதிக்கும், ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. பெண்களிடையே நிறைய ஒரு அதிருப்தியை நிறைய பேர் தெரிவிச்சாங்க. ஸோ இதன் காரணமாக பெண்கள் ஓட்டை பாதிக்குமோ அப்படின்னு பயந்து நேற்று நேரா வளைகாப்பம் முடிச்சுட்டு நேரா டிஜிபி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயத்தை தான் காட்டுதோ ஒழிய பெண்களுக்கு மேல உள்ள மரியாதை காட்டல. உடனே எங்க அண்ணன் தான் அண்ணா மண்ணான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அண்ணன் எல்லாருக்கும் எங்களுக்காக வந்துருவாரு அப்படின்ற ஒரு பிக்சர் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு பெண்கள் முட்டாள் இல்ல, தமிழ்நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள். அவங்கள தேர்ந்தெடுத்து தனக்கு தலைவரா யார் இருக்கணும்ன்ற தேர்ந்தெடுக்கிற தகுதி தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிறைய உண்டு. அதனால தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் போலி அரசியல் நாடகம் இங்க எடுபடாதுன்றதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். சார் ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க யூ டோன்ட் ப்ளீஸ் டோன்ட் பிரேக். இன்னைக்கு நான் இந்த கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, இதனால நிறைய பெண்கள் சப்போர்ட் பண்றாங்க, அது போலியானது சொல்லிட்டாரு, நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுது. இவங்க தலைவர் நீங்க கண்டிக்கிறீங்க. 2 வருஷம் முன்னாடி பொன்முடி அதுதான் சொல்றேன், பத்திரிகையாளர்கள் நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது சார். பெண்கள் எல்லாமே பெண்களுக்கு ஆதரவானதுதான். நீங்களும் ஒரு பெண்களுக்கு எல்லாம் போராட்டம் கொடுக்க நீங்க இப்படி தூக்கிட்டு இருக்கீங்க. சோ விஜய் கண்டிக்க தவறிட்டாரு, அவர் தலைவருக்கான பண்பு இல்லைங்கிறீங்க. பொன்முடி அது மாதிரி அமைச்சர் பொன்முடி பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு, அவங்க தலைவர் கண்டிப்பா எதுவுமே உள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் இந்த கம்ப்ளைண்ட கொடுக்க வந்திருக்கிறதுக்கான எசன்ஸ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ்ல இந்த நான் இன்னைக்கு கொடுக்க வந்திருக்க புகாரோட அந்த வேல்யூ உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஆன்லைன் அபியூஸ், சோசியல் மீடியால அபியூஸ், ஆபாசமா பேசுறது, போட்டோஸ் ஆஃப் பண்றது, நம்மளை பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்றது, இது ஒரு பெண்ணுக்கு எனக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய பேருக்கு நடக்குது, இனிமேலும் நடக்கும். இதை தவிர்க்கும் விதமா நடந்துக்கணும். விஜய் அவர்கள் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இதுதான் எனக்குள்ள எசன்ஸ். இதை பிரேக் பண்றதுக்காக நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பட் அது நம்ம இன்னொரு விஷயத்துல நம்ம பேசலாம். ஒரு நெறியாளர் மேடம், ஒரு சிம்பிள் மேட்டர், ஒரு வார்த்தை நெறியாளர் ஒரு விவாதங்கள் நடக்குது, ஒரு எம்பி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அது வைரல் ஆயிடுது. அந்த நெறியாளருடைய ஒரு புகைப்படத்தை ஆபாசமா சுற்றி அவர் குடும்பத்தை பற்றி தான் பேசுறாங்க. இது யாருக்குனாக்கா ஆளுக்குரிய நம்ம இங்க இதை கண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் புகார் கொடுக்க முடியுமா? அந்த கொடுக்கலாம், நான் கொடுத்திருக்கேன், அது போல கொடுக்கலாம். எல்லாருக்கும் இது ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயகத்துல யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் கொடுக்குறேன். இது ஏன் அவங்க கொடுக்கல, இது ஏன் இவங்க கொடுக்கலன்றதுக்கு நான் பதில் கொடுத்தா அது சரியா இருக்காது. கண்டிப்பா கொடுக்கணும். நான் கொடுக்குறேன், இன்னைக்கு கொடுக்குறேன். ஏன் நேத்து கொடுக்கல? அதுதான் நெறியாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் புகார் அளிக்க வந்தா ஏன் நேத்து வரல, ஏன் நீ முந்தா நேத்து வரல? மீட்டுல போய் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் வெயிட். மீட்டுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ஏன் ஒரு வருஷமா சும்மா இருந்துட்டு கொடுக்குறீங்க? ஏன் டிவோர்ஸ் ஃபைல் பண்றீங்க? ஏன் 10 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்றீங்க? இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல தவிருங்க. ஒரு பெண்ணுக்காக நில்லுங்க. நெறியாளர்கள் ஒரு பெண் ஒரு புகார் அளிக்க வந்திருக்காங்கன்னா அந்த பெண்ணை மதித்து அவங்க புகார் கொடுக்க வந்த எசன்ஸ் என்ன, அதை மட்டும் தான் எடுக்கணுமோ ஒழிய அவங்க முந்தா நேத்து வரல, நேத்து அந்த கட்சியில இருந்தாங்க, நாளைக்கு இந்த கட்சியில இருக்காங்கன்றது இது அனாவசியமா நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டோட நோக்கம் ஆன்லைன் அபியூஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸை கண்டிக்கணும். விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கணும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.